ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாங்க. நம்ம எடுத்துருக்க 1/2 லிட்டர் பாலையே வந்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இங்க பாருங்க, நல்லா பால் காஞ்சிட்டு இருக்கு. இந்த பால் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் பால் மிக்ஸ் எடுத்து இதில் ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா கட்டி சேர்ந்துரும். நமக்கு பால் வந்துட்டு நல்லா திக்காகணுங்க. அடுத்ததா சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த பவுல்ல வந்துட்டு ஒரு 3/4 வாசிக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இது வந்து அளவான இனிப்பா இருக்கும். இனிப்பு அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமாவும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இது வந்து ஒரு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணுங்க. இப்ப நம்ம ஃபிளேவருக்காக ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர், அப்படி இல்லைன்னா சாக்லேட் பிஸ்கட்டை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் பால் காய்ச்சி வச்சிருப்போம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நமக்கு பாலாடை கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க தனியாக. பாலாடை வந்து இதில் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், அதனால வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க. இப்போ பாருங்க, பால் நமக்கு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து இது நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில் இதை ஊற்றிக்கலாங்க. இது கூடவே பாலாடை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க. மேங்கோ ஃப்ளேவர் வேணும்னு நினைக்கிறவங்க மாம்பழத்தை வந்து இதில் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு அடிச்சு எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம நல்லா அடிச்சு எடுத்தாச்சு இதைய. இப்போ காற்று போகாத மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இதை ஊத்திட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிடலாங்க. பாருங்க, இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருக்குங்க. ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க எவ்வளவு கிரீமியா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்ப இதையும் மிக்சியில போட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுக்க போறோங்க. இப்போ அதே பாக்ஸ்லயே வந்துட்டு இதை ஊத்திக்கலாங்க. ஊத்துனதுக்கு அப்புறமா இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிடலாங்க. பாருங்க, 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடையில வாங்கினதா வீட்டுல செஞ்சதா அப்படின்னே வந்து உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு டைம் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கடையில கூட வாங்க மாட்டீங்க, அவ்வளவு டேஸ்டா உங்களுக்கு வந்துடும். இது ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. நமக்கு என்ன ஃபிளேவர் வேணுமோ அந்த ஃபிளேவர் போட்டு நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் நம்ம வீட்லயே. இது எல்லாரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.